A balloon is made of a material of surface tension S. அதோட சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து டெஸ்ட் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இன்ஃப்ளேஷன் அவுட்லெட் இப்போ வேர் கேஸ் இஸ் ஃபில்ட் இன் இட் வந்து ஸ்மால் ஏரியா ஏ. அதே மாதிரி ஃபில்ட் வித் கேஸ் டென்ஸ் ஆஃப் டென்சிட்டி ரோ கொடுத்துருக்காங்க. டேக்ஸ் ஸ்பெரிக்கல் ஷேப் ஆஃப் ரேடியஸ் ஆர். அந்த கேஸ் இஸ் அலவுட் டு ஃப்ளோ ஃப்ரீலி அவுட் ஆஃப் இட்னா ரேடியஸ் வந்து ஆர்லேருந்து 0 வரைக்கும் குறையும் ஃபுல் டைம் டீல. The speed of V of R of gas coming out of the balloon depends on R. As கொடுத்து for A and T is proportional to S for alpha, A for beta, rho for gamma, R for delta னா அவுட் ஆஃப் for காம்பினேஷன்ஸ் என்ன இருக்குங்க. இங்கே கொடுத்ததுக்கப்புறம் டைம் பீரியட் வந்து உங்களுக்கு கேட்டல் போஸ் S for alpha சர்ஃபேஸ் பற்றி S, A வந்து ஏரியா, ரோ வந்து டென்சிட்டி ஆஃப் தி அந்த கேஸ் ஃபீல்டு, ஆர்ங்க ரேடியஸ் ஆஃப் தி இந்த பலூன் அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ டைம்ங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு 0.0 தெரியும். இது வந்து ப்ரொபோர்ஷனல் கான்ஸ்டன்ட் கே. சப்போஸ் இது mt per minus 2 பிகாஸ் f by l ml to t per minus 2 by l போது ll கேன்சல் ஆகி m per t per minus 2 வந்துடும். ஏரியா வந்து l ஸ்கொயரு, அதே மாதிரி ரோ வந்து மாஸ் பர் வேல்யூ m by l கியூப், அதே l per minus 3 இருக்கும் ஒரு காமா. இது வந்து ரேடியஸ் பட்டு அதுக்கு அந்த டைமென்ஷன் l தான். இப்போது எம்முக்கு வந்து பவர் ஆல்ஃபா இருக்குது, இங்கே வந்து காமா இருக்குது. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் காமா வந்துடும். ஏன்னா பேசல் ஈக்குவலாக இருக்கிறதால எல்லுக்கு வந்து இங்கே 2 பீட்டா, இங்கே வந்து -3 காமா, இங்கே டெல்டா. ஸோ 2 பீட்டா -3 காமா ப்ளஸ் டெல்டா. டீக்கு வந்து -1. இப்போ டீயோட இது இந்த லெவல்ஸ் ஈக்குவல் பண்ணோம்னா -2 ஆல்ஃபா ஈக்குவல் டு 1, அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு -1/2 வந்துச்சு. அண்ட் தென் எம்முக்கு ஆல்ஃபா ப்ளஸ் காமா இங்கே 0, ஆல்ஃபா ப்ளஸ் காமா ஈக்குவல் 0. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு என்ன வந்துடும், மைனஸ் காமா வந்துடும். ஆல்ரெடி ஆல்ஃபாங்கிறது -1/2 காமா வந்து 1/2 வரும். அடுத்து வந்து எல்லுக்கு வந்து 2 பீட்டா -3 காமா ப்ளஸ் டெல்டா. இங்கே வந்து என்னன்னா எல்லுக்கு 0 இருக்குது, அதை ஈக்குவல் பண்ணியிருக்கோம். 2 பீட்டா -3 காமா 1/2 சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் டெல்டா ஈக்குவல். இப்போ இங்கே பீட்டா தெரியாது, டெல்டாவும் தெரியாது. இப்போ பை ஹிட் அண்ட் ட்ரையல் பார்த்தோம் அப்படின்னா இப்போ பீட்டா சப்போஸ் கன்சிடர் இந்த ஆப்ஷன்லேருந்து ஏதாவது ஒரு -1 போட்டு பார்க்குறோம். -1 போட்டோம்னா உங்களுக்கு 2 × -1 -3v2 -3/2 -3v2 ப்ளஸ் டெல்டா ஈக்குவல் 0. அப்போ என்ன வருது, இங்கே -2 -3v2 போது உங்களுக்கு வந்து -7/2 வருது ப்ளஸ் டெல்டா ஈக்குவல் 0. அப்போ டெல்டா ஈக்குவல் டு -7/2 ஆகும்போது 7/2. இப்போ ஹிட் அண்ட் ட்ரையல்லே வந்து என்னது இது சூட் ஆகிடும் பீட்டா -1 இருக்கிறது. ஸோ அப்போ டெல்டா வந்து 7/2, பீட்டா வந்து -1, அப்புறம் வந்து என்னென்னா உங்களுக்கு காமா 1/2, அப்புறம் ஆல்ஃபா வந்து -1/2. சரியா? ஸோ அப்போனா உங்களுக்கு வந்து இப்போ ஆர் பவர் ஏன்னா டெல்டா தான் உங்களுக்கு டெல்டா வேல்யூ வந்து என்னென்னா உங்களுக்கு சர்வீட் நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ தட் என்ன ஈஸ் வேல்யூஸ் இல்லை ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன். ஆல்ஃபா -1 இருக்கணும். அடுத்து வந்து பீட்டா வந்து என்னது -1 பை ஹிட் அண்ட் ட்ரையல் யூஸ் பண்ணது -1/2 -1, அப்புறம் வந்து +1/2. இதான் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங், சப்ஸ்கிரைப்.